ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கத்துக்கு உரியவர்களே, வணக்கம். இப்போது நான் வந்து பரிசுத்த வேதாகமம், அப்புறம் நிறைய சாக்ரட்டிஸ் புக், அந்த புக்கு இந்த புக்குன்னு நிறைய புக்குகளில் வந்து நான் வந்து சில ஃபோட்டோ அதில் இருக்கிற விஷயம் அந்த கருத்தை வந்து நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்றதுனால நான் அதுக்கெல்லாம் ஆதரவுன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்கெல்லாம் ஆதரவு நினைக்காதீங்கன்னா, நான் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. என்னது? ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. ஏங்க கல்வி அறிவு அப்படி என்பது அனுபவ அறிவுங்க. அனுபவத்தால் வரக்கூடிய அறிவு. ஆமா. கடத்தெருவு அறிவு கிடையாது. கடத்தெருவு மீன்ஸ் வாட்? மார்க்கெட் அறிவு. மார்க்கெட்னா என்னது? கமர்ஷியல் அறிவு. அதுக்கு தான் ஃபாரின்ல இங்க அங்கெல்லாம் படித்து கொண்டு வந்து இங்கே சிம் கார்டு, செல்ஃபோனு லோ 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 லோன்னு வாங்கிக்கிறியான்னு கத்துவான். அது கல்வி அல்ல. தாத்தா மாதிரி அனுபவம். ஆமாம், இந்தியா பூரா ஆமாம் ஏழை மக்கள் மத்தியிலேயே சுற்றிருக்கிறேன். நான் வந்து அந்த உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டுறேன்னா அடையாளங்கள். இந்த உலகம் இந்த எண்ட் ஆஃப் டேஸஸ் இருக்குது இல்லையா, அப்போது வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய அடையாளங்கள் தோன்றும், மிருக உருவெல்லாம் வரும். அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து ஆமாம் இந்த மிருகம், இந்த சிறுத்தை உருவம், அந்த உருவம், இந்த மிருக சாட்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது. ஸோ உலகம் அழியப்போகுது. அழிய போகும்போது ஜீசஸ் வருவார், வந்து எல்லோரும் புண்ணியம் பண்ணவெல்லாம் ரட்சிக்கப்படுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது எல்லாமே பைபிள் கிபிள் அது இது குரான் எல்லா புஸ்தகங்களையுமே ஜம்ப் இருக்குது. ஜம்ப்னா என்னென்னு தெரியுமா? அப்படியே எதையாவது ஒன்று எழுதியிருப்பான், திடீர்னு பார்த்தா இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும், இன்னொன்று வேறு மாதிரி இருக்கும், எழுத்து பிழை அப்படின்டுவான். இவன் இஷ்டத்துக்கு இவனுக்கு வேண்டிய விஷயத்தை அதை உள்ளே புகுத்திடுவான். அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போலியே, அது நான் சொந்தமாக எழுதினாரா? நேரு அவரும் சேர்ந்து தான் எழுதுனாங்க. வெள்ளைக்காரன் எழுதி வச்சுருந்ததை லைட்டாக பாலிஷ் பண்ணி அப்படியே விட்டானுங்க. அந்த சட்டப்படி இங்கே எவனாவது வாழறானா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு காட்டுறேன்னா, நான் புத்தகங்களுக்கோ இல்லை அந்த கருத்துக்கோ ஆதரவு சொல்கிறவன் அல்லன். ரைட்டுங்களா? நான் எப்போவுமே சொந்தமாக இன்னைக்கு இன்று வாழ்வு பற்றி தான் எப்போவுமே பேசணும்னு ஆசைப்படுவேன். சரித்திரம் சாக்கடைன்னு நான் எப்போவும் சொல்லியிருக்கேன். சரித்திரங்களை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணு. கேள்விகள் கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கேள்விகள் கேட்பதனால் உனக்கு வந்து வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் கேள்விகள் கேளு. அதுவும் மெயினாக பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஆமாம், நேரு ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், சாக்ரட்டிஸ் ஆகட்டும், ஜான் கென்னடி அப்படி இளைஞர்களுக்காக பாடுபட்டாங்க. அங்கே இளைஞர்களை சரி பண்ணிட்டா போதும், இந்த உலகத்தை சரி பண்ணலாம் அப்படின்னாங்க. அவங்களாம் சுடப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் இன்றைக்கி நம்ம அவர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா?